ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து திலகம் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் லைன் போட்டுட்டு, நான் வந்து அங்கே ஒரு மார்க் போட்டிருக்க தெரியுமா, அந்த லைனில் கொஞ்சம் தள்ளி, அதே மாதிரி நீங்களும் மார்க் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப மேலே மார்க் போடக்கூடாது. ரொம்ப கீழேயும் மார்க் மிடில்லையும் மார்க் பண்ணக்கூடாது. அது 2த்துக்குமே நடுவுல ஒரு மார்க் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நான் வந்து நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ சில்க் த்ரெட்டில் அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நான் ஃபஸ்ட்டு நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் அதே ஷேப்புக்கு நான் வந்து கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? இப்போ எப்பவுமே நான் வந்து ஷேப் தரமா என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மொனை வந்துச்சுன்னா நீங்கள் மேலே போட்டுட்டு அப்புறமா கீழே கொண்டு வரணும். ஸோ வந்து அதே நான் எப்படி உங்களுக்கு ஷேப் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நான் வந்து திலகம் ஷேப்புக்கு அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு கொண்டு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ல, அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்துட்டு, அந்த அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் நூல் எடுக்கிறீங்க, ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு, அப்புறமா அந்த நூலுக்கு வெளியே ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. அப்படியே அது கீழே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், அந்த லைன்லேயே ஒரு ஸ்மால் ஸ்டிச். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஸோ லாங் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த நூலில் வந்து இந்த லைன்லேருந்து வெளியே எடுத்து லாங் ஸ்டிச் வந்து உள்ளே போடுவீங்க. ஸ்மால் ஸ்டிச் அந்த நூலுக்கு வெளியே போடுவீங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த லைனில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு கீழே வந்து ஒரு ஸ்மால் ஸ்டிச் போடுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாமே அந்த ஒரு ஹாஃப் ஃபுல்லாமே நீங்கள் வந்து லாங் ஸ்டிச், ஸ்மால் ஸ்டிச்சை நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஹாஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஒரு ஹாஃபில் எப்படி லாங் ஸ்டிச், நாட் ஸ்டிச் போட்டீங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி தான் போட போகிறீங்க. அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நான் மறுபடியும் என்னோடய த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் வந்து அந்த ஸ்டிச் போட்டிருக்கல, செயின் ஸ்டிச், அதுக்கு முன்னாடி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்டிச் போட்டுக்கிறேன், ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அது கீழே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஸ்மால் ஸ்டிச். ஸோ நான் எப்படி வந்து அந்த அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து போட்டு முடிச்சேனோ அதே மாதிரி நான் செகண்ட் ஹாஃபும் போட்டு முடிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகும்போது ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேங்களா?
இப்போ ஃபினிஷ் பண்ணும்போது நடுவுல அந்த லைன் மாரி இருக்குல்ல, ஸோ அத நம்ம மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பீட் ஸ்டிச் போட்டு முடிப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்க நீட்டா அந்த ஒரு லைன் ஃபுல்லாமே பீட் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த திலகம் ஷேப் இருக்குல்ல, அத சுத்தி மறுபடியும் வந்து சில்க் த்ரெட்லயே அந்த கிரீன் கலர் சில்க் த்ரெட்லயே நான் மறுபடியும் வந்து செயின் ஸ்டிச் குடுத்துக்கிறேன். ஒரு பார்டருக்கு. ஸோ வந்து அந்த பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தெரியறதுக்கு நான் வந்து அந்த சில்க் த்ரெட்லயே வந்து மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் திலகம் ஷேப் சுத்தி நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இதுதாங்க லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்க நார்மலா செயின் ஸ்டிச் வந்து பிராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்க ஈஸியா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போறோம். மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு நான் போட்ட மாரியே 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 5 லைன்ஸ்க்கு மிடில்ல ஆல்டர்னேட்டிவா ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கணும். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் 2 லைன் போட்டு ஹாரிசான்டலா 2 லைன் போட்டேன்னா, அதுக்கு நடுவுல தான் நான் மிச்சம் 2 லைன் போடுவேன். ஸோ வந்து அந்த மாரி நீங்க ஹாரிசான்டலா இந்த மாரி நீங்க லைன் போட்டுக்கணும். இப்போ நான் நார்மலா வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் குடுத்துக்கிறேன். அந்த லைன்லயே ரிவர்ஸ் ஸ்டிச் குடுத்து அந்த டப்பா மாரி போட்டிருக்கேன்ல, ஸோ அங்க வந்து நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ வந்து அவ்வளோ பெருசா நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அண்ட் திருப்பும்போது ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து என்னோட த்ரெட்ட திருப்பிப்பேன். புரிஞ்சுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நீங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. அதில 5 லைன்ஸ் வரைஞ்சுக்கிறீங்க. அதில வந்து பாக்ஸஸா ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து ஒரு லைனுமே வரைஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறமா அந்த லைன் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. ஸோ வந்து என்ன மாரி இந்த மாரி லாங்கா செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ நீங்க அந்த செயின் ஸ்டிச் வந்து இப்ப நான் பாருங்க, லாங்கா செயின் ஸ்டிச் போட்டு, இப்ப நான் மறுபடியும் ரிவர்ஸ்ல போம்போது ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டு நான் வந்து ரிவர்ஸ்ல போறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாரி நான் வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஃபில்லிங் ஸ்டிச்சுங்க. இது வந்து நம்ம வந்து எப்பவுமே 2 கலர்ஸ்ல தான் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் வந்து நான் வந்து இந்த கலர்ல பண்றேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போ செகண்ட் பாக்ஸ்க்கு நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ கிரீன் கலருக்கும் நான் பாருங்க, ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து எந்த பாக்ஸ் நான் ஆல்டர்னேட்டிவா பாக்ஸ் வரைஞ்சுக்கலாம். அந்த பாக்ஸ்க்கு இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ, இப்ப நான் இந்த ஒரு பாக்ஸ் இந்த வெர்டிகலா ஒரு பாக்ஸ் நான் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன கலர் கோல்டன் கலர் போடுவேன். ஸோ, கோல்டன் கலர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து இந்த இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ பெருசு பெருசு இருக்கா, அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பாக்ஸா இருக்கும். ஏன்னா, நம்ம ஆல்டர்னேட்டிவா தானே லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ, குட்டி குட்டியா இருக்கும்போது அந்த பாக்ஸ்க்கு ஏத்த மாரி நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ, வந்து இந்த மாரி தான் நீங்க ஆல்டர்னேட்டிவா செயின் ஸ்டிச் போட்டு இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்ச ஃபினிஷ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபுல்லாமே செயின் ஸ்டிச். நீங்க வந்து லாங் செயின் ஸ்டிச், ஸ்மால் செயின் ஸ்டிச் தான் போடுவீங்க. ஸோ, உங்களுக்கு சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆனாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்லாம் ஈஸியாவே வந்துரும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் நெக்ஸ்ட்டுக்கு போம்போது ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்து நான் வந்து அந்த ஒரு பாக்ஸ்க்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டுட்டே வரேன். ஸோ, ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுவீங்க. நீங்க திருப்பம்போது நீங்க வந்து ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டு திருப்புவீங்க. ஓகேங்களா? ஸோ, இதே ப்ராசஸ் தான் இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு கன்டின்யூ ஆயிட்டே வருங்க. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன த்ரெட் போடுவேன்? கிரீன் கலர் த்ரெட் போடுவேன். உங்களுக்கு வேணா நீங்க 3 கலர் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து 5 பாக்ஸஸ் வரைஞ்சனால நான் வந்து 2 கலரா தான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, நான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கிரீன் கலர் போட்டு மறுபடியும் நான் வந்து ஒரு பெரிய பெரிய செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ, நான் திருப்பம்போது தான் ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டு திருப்புவேன். ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு இந்த 2 ஸ்டிச்சஸும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, எனக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. ஸோ, இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நீங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியுதா, இந்த பார்டர்ல வந்து நான் போடவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ரா எட்ஜஸ் மாரி இருக்கு. லைக் வந்து என்னன்னு சொல்றது, கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு. ஒரு த்ரெட் மேல ஒரு த்ரெட் கீழ. பிகாஸ் நம்ம ஸ்மால் ஸ்டிச் போட்டு திருப்பும்போது, நமக்கு வந்து அந்த மாரி எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ, வந்து அத நம்ம மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த பார்டர் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ, இன்னும் நீங்க வந்து அந்த பார்டருக்கு செயின் ஸ்டிச் போட்டும் நீங்க ஃபில் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கம் போட்டு நான் வந்து ஹாஃப் பீட் ஸ்டிக் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இருங்க நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் லாஸ்ட் வந்து எப்பவுமே முடிக்கும்போது, ஒரு நாட் ஸ்டிச் போட்டு தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாட் ஸ்டிச் போடலனா கழண்டு வந்துரும். ஸோ நாட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்டருக்கு நான் வந்து அப்படியே என்னோட கம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் போட்டு நீங்க அதில வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீட் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த மாரி ஹாஃப் பீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹாஃப் பீட நான் வந்து நீட்டா அந்த அ பார்டர சுத்தி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ அது ஒட்டிட்டு நீங்க லாஸ்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நீட்டா இருக்கும். இந்த பார்டர்
பார்டர்ஸ் எல்லாமே சிம்பிளாக இந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஏதாச்சும் பீடு ஒட்டியோ இல்லைனா பீடை ஸ்டிச் பண்ணியோ ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.